இந்த முஸ்லிம் மக்களின் ஒரு முக்கிய தலைவராக இருக்கின்ற ரகுல் ஹக்கீம் அவர்கள் கூட ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இது ஒரு அவர்கள் உண்மையான நோக்கத்திற்காக செய்யவில்லை என்றால் இதில் இந்த ஈடுபடுகின்றவர்கள் ரணிலுடைய பெரிய ஆதரவை அல்லது அவருடைய அனுசரணையை பெற்றவர்கள் என்று சி.வி. விக்னேஸ்வரனை நிறையவே அவர் நேரடியாகவே சொல்லியிருந்தார். அவர் அவரிடம் ரணிலிடம் மிகப்பெரிய அனுசரணைகளை பெற்றவர். எனவே அவர் ரணில் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்றார் போன்ற காரணங்கள் எல்லாம் கூறியிருந்தார்கள். இரண்டாவது வாக்கு வங்கியை வைத்திருப்பது தமிழ் மக்கள் தேசிய முன்னணி எனப்படுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி. அவர்கள் இந்த பிரச்சாரத்தை, அதாவது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க கூடாது என்கின்ற பிரச்சாரத்தை செய்து வருகின்றார்கள். அவர்களை கூட இந்த தரப்புகள் அணுகி அதை நிறுத்துங்கள் அல்லது அவர்களை முத்தொசைந்து வாருங்கள் என்பதை கேட்காத இந்த பிரச்சாரத்தை எடுத்தது என்பது இந்த நிலைமைக்கான காரணம். ஐக்கிய நாடுகள் அவையில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் போன்றவற்றுக்கெல்லாம் இவை பலம் சேர்க்குமா பலவீனம் சேர்க்குமா என்கின்ற நிலைமை இருக்கின்றது என்றால் அவர்கள் பொறுப்பு கூறுவதற்கு இலங்கை அரசை தள்ளுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இதில் பேச போகின்றோம் என்னவென்றால், இலங்கையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் இருக்க வேண்டும் என்று ஆரம்பித்த அந்த வேகம் இப்பொழுது இல்லாமல் செல்வது போல் தெரிகின்றது. அதுபோன்ற தகவல்களை பேச போகின்றோம். கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்சினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. முதலில் கூறப்பட்டிருந்தது தமிழர்களுக்கு ஒரு வேட்பாளர் தேவை, அவரை தெரிவு செய்ய வேண்டும் அப்படி சொல்லி ஆரம்பித்திருந்தார்கள், ஒரு வேகத்தோடு ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளரை அறிமுகம் செய்த பிறகு அந்த வேகம் சற்று குறைந்து அவருக்கான ஆதரவு பெரிதாக பேசப்படவில்லை. அதுக்கான காரணம் என்னவாக இருக்கு? நிச்சயமாக இது அதாவது அனைத்து மக்களிடம் விருப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் சுமார் 90க்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகளும் 4 அல்லது 5 கட்சிகள் மற்றும் முன்னாள் போராளிகளின் கட்சி போன்றவை எல்லாம் இணைந்து செயற்படுத்த ஆரம்பித்த பொழுதும் அதன் ஆரம்பம் எவ்வாறு இருந்தது என்பது அங்கே ஒரு சில தடைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு விடயமாக இருந்துவிட்டது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தமிழரசு கட்சியின் உறுப்பினராக மத்திய குழுவில் இருக்கக்கூடிய அரியநேந்திரன் அந்த கட்சியின் அனுமதியை பெறாமல் அங்கே ஒரு வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவதற்கு ஏன் இந்த அமைப்புகளும் கட்சிகளும் விரும்பின என்கின்ற பெரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது. அதாவது அந்த கட்சி தானாக இந்த விவகாரத்தில் தான் தலையிடவில்லை அல்லது அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிக்காத நேரத்தில் அவ்வாறான தேர்வு இடம்பெற்றது அந்த கட்சிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக பார்க்கப்பட்டதாகத்தான் கருதப்பட்டது. அதற்கான காரணம், இந்த முயற்சியில் ஈடுபட்ட சிவில் அமைப்புகளின் நல்லோக்கத்தோடு அங்கே இணைந்தவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அவர்கள் இப்பொழுது பிரபல்யம் அடையாதவர்களாகவும் பிரபல்யத்தை தேடுபவர்களாகவும் இருக்கின்ற காரணம், இவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்ல, மாநகர மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள், குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன், மணிவண்ணன், ஐங்கரநேசன் போன்ற பலர், இவர்களுடைய நோக்கங்கள் தெளிவானதாகவும் அவர்கள் நிச்சயமாக ஒரு தமிழ் அதாவது பற்றுள்ளவர்களாக கூட எடுத்துக்கொண்டாலும் இந்த தேர்வுகளின் பொழுது கையாளப்பட்ட நடைமுறைகள் தான் அந்த பிரச்சனைக்குரிய காரணமாக வந்தன. இதில் முக்கியமான காரணம், சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த முயற்சிக்கான முத்தாப்பை போட்டவராக இருந்தாலும் அவர் அங்கே தெரிவித்த ஒரு கருத்து என்பது பலருடைய சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதாவது, உங்களுடைய முதல் வாக்கை தமிழர்களுக்கு, தமிழ் வேட்பாளருக்கு போடுங்கள், 2வது வாக்கை உங்களுக்கு விரும்பியவருக்கு போடுங்கள் என்கின்ற கோதாவில் குறிப்பிட்ட பொழுது அது ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கப்பட்டது. அப்பொழுது இந்த முஸ்லிம் மக்களின் ஒரு முக்கிய தலைவராக இருக்கின்ற ரகுல் ஹக்கீம் அவர்கள் கூட ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இது ஒரு அவர்கள் உண்மையான நோக்கத்திற்காக செய்யவில்லை என்றால் இதில் இந்த ஈடுபடுகின்றவர்கள் ரணிலுடைய
பெரிய ஆதரவை அல்லது அவருடைய அனுசரணையை பெற்றவர்கள் என்று சி.வி. விக்னேஸ்வரனை நிறையவே அவர் நேரடியாகவே சொல்லியிருந்தார். அவரிடம் ரணிலிடம் மிகப்பெரிய அனுசரணைகளை பெற்றவர். எனவே அவர் ரணில் வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு முயற்சியில் ஈடுபடுகின்றார் போன்ற காரணங்கள் எல்லாம் கூறியிருந்தார்கள். இருந்த பொழுதிலும் இந்த வேட்பு மனு தாக்கல் செய்கின்ற பொழுது அல்லது அதன் பிரகான காலத்தில் அது ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு விடயமாக மாற்றம் பெற்று அதாவது ஒரு பயணிப்பதற்கான ஒரு அத்தியாயத்தை அது அடைந்த பொழுது கூட இந்த தமிழரசு கட்சியினிடையே இது தொடர்பான போட்டிகள் என்பன உள்ளகத்தில் ஏற்பட்டு அவை அங்கே ஒரு பிரதிமையை ஏற்படுத்தி இருந்தன. குறிப்பாக தமிழ் அரசு கட்சி என்பது இந்த விவகாரத்தில் தாங்கள் எவ்வாறு செயற்படுவோம் என்பது குறித்து பல கருத்துக்களை தெரிவித்ததாகவும், அதே நேரம் இப்பொழுது நாங்கள் அதாவது ஜனநாயக மரபு ரீதிப்படி பார்த்தால் தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகளில் இரண்டாவது வாக்கு வங்கியை வைத்திருப்பது தமிழ் மக்கள் தேசிய முன்னணி எனப்படுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி. அவர்கள் இந்த பிரச்சாரத்தை, அதாவது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க கூடாது என்கின்ற பிரச்சாரத்தை செய்து வருகின்றார்கள். அவர்களை கூட இந்த தரப்புகள் அணுகி அதை நிறுத்துங்கள் அல்லது அவர்களை ஒத்துசைந்து வாருங்கள் என்பதை கேட்காத இந்த பிரச்சாரத்தை எடுத்தது என்பது இந்த நிலைமைக்கான காரணம். இதில் இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். அதாவது முதலாவது வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற கட்சியும் இரண்டாவது வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற கட்சியும் இது குறித்த முடிவுகளை எடுக்காத பொழுதும் இதை முன்னெடுத்து முனைப்பாக செல்கின்ற என்ற நிலைக்கு வந்த பொழுது ஏன் இந்த சிவில் அமைப்புகள் என்பன இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்தவில்லை என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதாவது அந்த கேள்வி எவ்வாறு நாங்கள் கேட்கலாம் என்றால், சிவில் அமைப்புகள் மீது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் எந்தவித பயமும் இல்லையா, அல்லது இந்த சிவில் அமைப்புகள் இந்த கட்சிகளுடன் உறவை பேணவில்லையா அல்லது கட்டுப்படுத்த முடியவில்லையா என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றது. ஏனென்றால் பல சிவில் அமைப்புகள் இணைந்த பொழுது இது ஒரு பெரிய பயனுள்ள பயணமாக இருக்கும் என்பதை அனைவரும் பார்த்தார்கள். ஆனால் இந்த முக்கியமான இரண்டு கட்சிகளும் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி செயற்படுகின்றன. அதுதான் இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாகவும் இருக்கின்றது. அதில் ஏற்பட்ட குழப்பகரமான நிலைமைகள் காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு கட்சி தாங்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என்று தீர்மானமாக நிற்கின்றது. மற்ற கட்சி தாங்கள் தேர்தலை பகிஷ்கரிக்க போகின்றோம் என்று நிற்கின்றார்கள். அவர்கள் இந்த இரண்டு முக்கியமான கட்சிகள் சார்ந்த ஏனையவர்கள் இந்த விவகாரத்தில் ஈடுபட்டாலும் அவர்களுடைய கூட பல பிரிவுகள் இருக்கின்றன. அதாவது ஒரு குறிப்பாக இந்த வேட்பாளரை நியமித்த பிறகு அதே கட்சிகளை சார்ந்தவர்கள் போய் ரணிலை சந்தித்தது அங்கே பலத்த ஐயத்தை ஏற்படுத்தி இருந்தது. இவைதான் இதற்கான காரணம். இப்பொழுது இந்த விவகாரம் தமிழர்களிடம் மட்டுமல்லாமல் நீங்கள் கூறியது போல தேசியத்தின் பக்கமும், அதாவது சர்வதேசத்தின் பக்கமும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படி சொல்லி நம்பப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில இந்த விடயத்தை எவ்வாறு நாங்கள் பலப்படுத்தலாம் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்கள்? இப்பொழுது உள்ள நிலையில் பலப்படுத்துவதானால் இவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். 17ஆம் தேதியாக போகின்றது இலங்கையில். 17, 18, 19 4-5 நாட்கள் தான் இருக்கின்றன. 21ஆம் தேதி தேர்தல் வந்துவிடும். அதற்கு முதலாக இந்த கட்சிகள் ஒரு ஒருமித்த கோதாவில் ஒரு வேண்டுகோளை விடுக்க வேண்டும். அந்த வேண்டுகோள் என்பது இப்போ குறிப்பாக கூறுங்கள். இப்பொழுது அதாவது இந்த தேர்தலை பகிஷ்கரிக்கின்ற தரப்பு அதை நிறுத்துமாறு கூற வேண்டும். அதே போல சஜித் அவர்களை விரும்புகின்ற தரப்பு இல்லை, நாங்கள் விரும்பவில்லை, இவர் நாங்கள் ஏற்கின்றோம் என்பதற்கான காரணங்களை அவர்கள் எடுத்து முன்வைக்க வேண்டும். காரணங்களை முன்வைக்காமல் அவர்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தர வேண்டும் என்பது நடைமுறைப்பட சாத்தியமில்லாத விடயம். அதாவது அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே உள்புகுந்து அங்கே உள்ள ஒருவரை வேட்பாளராகிவிட்டு இனி நாங்கள் உங்களுடைய ஆலை வேட்பாளராகிவிட்டோம், ஆதரவு தாருங்கள் என்பது போன்ற கேள்வியை கேட்பது என்பது சரியில்லாமல், அதாவது பேச்சுக்கள் மூலம் இதற்கான தீர்வுகளை காண முடியுமா அல்லது இது எவ்வாறு விளைவுகளை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும். இது பாதகமா சாதகமா என்றால் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த சர்வதேசத்தின் அக்கறைக்கு உட்படுத்தப்பட்டது என்பதை அது இவ்வாறு கூறுங்கள். கனேடிய தூதராக இருக்கட்டும், அமெரிக்க தூதராக இருக்கட்டும், பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களும் அக்கறையுடன் பார்ப்பதற்கான ஒரு காரணம் இந்த இலங்கை தொடர்பான அதாவது ஐக்கிய நாடுகள் அவையில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் போன்றவற்றிற்கெல்லாம்
இவை பலம் சேர்க்குமா பலவீனம் சேர்க்குமா என்கின்ற நிலைமை இருக்கின்றது என்றால் அவர்கள் பொறுப்பு கூறுவதற்குள் இலங்கை அரசை தள்ளுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அதனை அவர்கள் செய்வதற்காக 19ஆம் தேதி மீண்டும் கூடுகின்றார்கள் 2 ஆண்டு கால நீடிப்பு கொடுப்பதற்கு. எனவே இவ்வாறான காலத்தில் இந்த முயற்சி வெற்றி பெறாவிட்டால் அதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும் போன்றவை எல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டும். அதற்குரிய காலம் என்பது கடந்து விட்டதாக கூட கருதப்படாமல் இதில் விரைவாக செயற்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதை அவர்கள் செய்வார்கள் என்று நம்புவோம். அல்லது ஒரு மறைமுக விளைவுகளை தரலாம் என்கின்ற பயம் பலருக்கும் இருக்கின்றது. இப்பொழுது இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் எத்தகைய விடயத்தை சாதிக்க முடியும் அப்படி சொல்லி நினைக்கின்றீர்கள்? அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படலாம் அப்படி சொல்லி கூட அவருக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தது. அதையும் தாண்டி அவர் எத்தகைய விடயங்களை சாதிக்கலாம் அப்படி சொல்லி நீங்கள் கருதுகின்றீர்கள்? ஆமா, நிச்சயமாக இது எவ்வாறு எடுக்கலாம் சொன்னால், இந்த 3 முக்கிய வேட்பாளர்களுக்கும் ஒரு எதிராளியாகத்தான் இவர் கருதப்படுவார். சிலருக்கு இதனால் வாக்கு பிரிவதில் வடக்கு கிழக்கில் வாக்கு பிரிவதில் நன்மை உள்ளவர்களார் என்று பார்த்தால் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு முதலாவதாகவும் 2வதாக ரணில் விக்ரமசிங்காவும் இருப்பார்கள். அந்த இருவருடைய நிலைமைகளில் விட்டு மறுபக்கமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இது ஒரு கோபமூட்டும் செயலாக கூட இருக்கலாம். எனவே அவ்வாறானவர்களிடமிருந்து எவ்வாறான தாக்கங்கள் வரும் அல்லது அவ்வாறானவர்களை ஆதரிக்கின்ற கட்சிகள், இப்பொழுது நீங்கள் வடக்கு கிழக்கை பார்த்தீர்களானால் இப்பொழுது அது ரிஷாட் பதியுதீனாக இருக்கட்டும், ரவுல் ஹக்கீமாக இருக்கட்டும், அல்லது யாராக இருக்கட்டும், தமிழர்களும் முஸ்லிம்களும் தங்களுடைய பிரதேசங்களில் இப்பொழுது மானிப்பாயில் நடக்கின்ற கூட்டத்தில் ஒரு முஸ்லிம் அரசியல் கட்சி தலைவர் பேசுகின்ற அளவிற்கு அந்த நிலைமை முன்னர் எவ்வாறு இருந்ததோ, தமிழர்களும் முஸ்லிம்களும் எவ்வாறு ஒன்றாக இருந்தார்களோ, இதாவது கூட்டணி தமிழர் விடுதலை கூட்டணி என்று இருக்கின்ற பொழுது முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒன்று இல்லை. அதன் கீழ் தான் முஸ்லிம்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக சென்றார்கள். அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் தோன்றக்கூடிய ஒரு நிலைமை வரக்கூடிய ஒரு சாத்தியத்தை இது ஏற்படுத்துமா என்று கேட்டால் இல்லை. மறுபக்கமாக தாராளமாக அவர்கள் பழகுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, அல்லது தங்களுடைய கருத்துக்களை எடுத்து எம்புகின்ற களங்கள் இருக்கின்றன. களங்களாக எங்கேயும் அவர்கள் இந்த மண்ணையும் பாவிக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த வடக்கு கிழக்கில் இவ்வாறான வாக்கு பிரிவுகள் ஏற்படாமல் தங்கள் வாக்குகளை காப்பாற்றுவதற்காக இந்த கட்சிகளும் அந்த கட்சிகளை ஆதரிக்கின்ற மற்ற கட்சிகள், இப்பொழுது குறிப்பாக குறிப்பிடுவீர்களானால் இப்பொழுது சுதந்திர கட்சியாக இருக்கட்டும், ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும், அவை கடந்து இவர்களை ஆதரிக்கின்ற இபிடிபி மற்றும் இதர பல கட்சிகள், இப்போ கிழக்கில் அதாவது இந்த கருணா பிள்ளையான் போன்றவர்கள் மற்றும் அந்த முஸ்லிம் கட்சிகள் ஒட்டுமொத்தமாகவே சஜித்திற்கு ஆதரவை கொடுக்கின்ற தன்மை போன்றவை எல்லாம் அவையெல்லாம் இவற்றை ஒரு பாதகமாக பார்க்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் எவ்வாறான வெற்றியை இவர் அடையலாம் என்று கூறினால் அது நிச்சயமாக இந்த கட்சிகளிடையே ஏற்படுகின்ற ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் கட்சிகள் என்பன சந்தேக கண்ணுடன் ஒருவரை பார்ப்பதாகவும் அறிக்கைகள் விடுவதாகவும், குறிப்பாக கூறினால் சில அறிக்கைகளை கூட தவிர்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கலாம் அல்லது தவிர்க்கலாம். இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இந்த துண்டு பிரசுர விநியோகத்தின் பொழுது அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் என்பன இவர்களை ஒரு தமிழ் தேசியத்திற்கு எதிரான ஒரு சர்வதேசத்திலிருந்து தமிழ் தேசியத்தை இல்லாதொழிக்கின்றதற்கான செயற்பாடு என்று கருதுகின்றார்கள். அதே போன்று தமிழரசு கட்சியின் சார்பில் பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேசுகின்ற பலரும் சிலர் இவரை ஆதரிக்கின்ற பொழுதும் இந்த பலரும் எதிர்மறை கருத்துக்களை கூறுகின்றார்கள். அவ்வாறான கருத்தியல்களுக்குள் மக்கள் எவ்வாறு இதனை பலமான ஒரு நடவடிக்கையாக பார்ப்பார்கள் என்பது மிகவும் ஒரு அதாவது வலி சுமந்த கேள்வி என்று கூறலாம். இதற்கான பதில் விரைவில் கிடைக்குமாக இருந்தாலும் இந்த காலம் சிலது விரைவாக ஓடிக்கொண்டிருப்பதால் இதில் நாம் அங்கே உள்ள தலைவர்கள் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டிய அல்லது ஆலோசிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நன்றி சுரேஷ் சர்மா. அது இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.